ஹே கைஸ், குயிக்கா ஒரு ஸ்பைசி ப்ரான் கிரேவி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா வந்து ஃபைன்லி சாப்டு ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமா நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 ஸ்லிட்டட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆனதுமே நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், கரம் மசாலா, பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அது கூடவே கொஞ்சமா மிக்ஸட் சில்லி பவுடர்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிடலாம். எகைன் இதுவும் நல்லா குக் ஆனதுன்னா, இது கூட நான் கொஞ்சமா வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டொமேட்டோ கிட்ட பியூரி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு, கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இத கொஞ்சம் ரெட்யூஸ் ஆக விட்டுறலாம். இது கூடவே வந்து கரி லீவ்ஸும் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது நல்லா ரெட்யூஸ் ஆகி வந்ததுமே, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ் அந்த நர்வ்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? அத எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிட்டு, இதையும் வந்து நம்ம வந்து தண்ணி வேணும் அப்டின்னா, நம்மளோட கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு குக் பண்ண வச்சிரலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல செக் பண்ணும்போது ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு.